எவ்ரிவன். ஐம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன், மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லோ லேயிங் பிளாசென்டா அப்படின்னு அனாமலி ஸ்கேன்ல வந்தா, அத பத்தி நம்ம டீட்டெயில்ல பார்க்கலாங்க. இப்ப நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தோம்னா, அனாமலி ஸ்கேன் பண்றப்ப பிளாசென்டல் லொகேஷன் வந்து லோ லேயிங், கவரிங் த இன்டர்னல் லாஸ் அப்படின்லாம் குடுத்துருப்பாங்க. அதனால நெறைய பேஷண்ட் வந்து கேட்பாங்க, டாக்டர் என்னோட பிளாசென்டா வந்து கீழ இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளாசென்டா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிளாசென்டா அப்படின்றது ஒரு ஆர்கன் மாதிரி தாங்க. பிரெக்னன்சில வந்து மதர்ட்ட இருந்து பேபிக்கு போற நியூட்ரிஷன்லாம் வந்து அந்த பிளாசென்டா வழியா தான் டிரான்ஸ்மிட் ஆகும். யூசுவலா வந்து பிளாசென்டா எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையோட மேல் பகுதியில இருக்கணும். கர்ப்பப்பையோட மேல் பகுதிய வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூசுவலா ஃபண்டஸ்ல வந்து இருக்கணும். ஒண்ணு அந்த கர்ப்பப்பையோட முன்னாடி சுவர், இல்லன்னா பின்னாடி சுவர்ல வந்து இருக்கலாங்க. ஸோ வந்து பிளாசென்டல் பொசிஷன் அப்படின்னு உங்க ஸ்கேன்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆன்டீரியர் இல்லன்னா வந்து போஸ்டீரியர் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இல்லன்னா ரைட் லேட்டரல் வால் இல்லன்னா லெஃப்ட் லேட்டரல் வால் அந்த மாரி குடுத்துருப்பாங்க. இப்ப நார்மலா வந்து பிளாசென்டா வந்து கர்ப்பப்பைக்கு மேல இருக்கு. ஆன்டீரியர் லொகேஷன் இல்லன்னா போஸ்டீரியர் லொகேஷன் லேட்டரல் வால்ல இருக்கலாம். இதெல்லாம் வந்து நார்மல் பொசிஷன். சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாசென்டா வந்து கீழ இருக்கும். அது வந்து லோ லேயிங் பிளாசென்டா அப்படின்னு சொல்லி குடுப்போம். அது வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சிசேரியன் ஆயிருக்கு. இப்ப 2வது நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா, அப்ப வந்து அந்த பிளாசென்டா வந்து கீழ இருக்கிறதுக்கு நெறைய வந்து சான்சஸ் இருக்கு. இப்ப லோ லேயிங் பிளாசென்டால என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்கேஸ் பிளாசென்டா வந்து கீழ இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, சில பேத்துக்கு வந்து ப்ளீடிங் ஆகக்கூடிய ரிஸ்க் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்ப வந்து பிளாசென்டா வந்து லோ லேயிங்கா இருக்கு அப்படின்னாவே, நீங்க வந்து பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நீங்க சிம்ப்டமேட்டிக்கா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பிளாசென்டா கீழ இருக்க எல்லாத்துக்குமே வந்து ப்ளீடிங் ஆகாது. அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகாம இருக்கிறப்ப நீங்க கம்ஃபர்டபுளா இருந்துக்கலாம். அத பத்தி ஒண்ணும் வொரி பண்ணிக்க வேணாம். பட் வந்து நார்மலா பிளாசென்டா மேல இருக்கிறதுக்கும், இன்கேஸ் உங்களுக்கு கீழ இருக்கு அப்டின்னா, நீங்க ஓவரா எக்சர்சைஸ் பண்றது, வாக்கிங் போறது, லாங் டிராவல் பண்றது, இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, மோஷன் போறப்ப வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போக்கூடாது. கான்ஸ்டிபேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு நெறைய தண்ணி குடிக்கிறது, ஃபைபர் டயட் பண்றது, அதெல்லாம் வந்து உங்க டாக்டர் அட்வைஸ் வாங்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்க டாக்டர் வந்து கன்சர்ன் குடுத்தாங்கன்னா, நீங்க ஒரு ஸ்லோ வாக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு பிளாசென்டா வந்து லோ லேயிங்கா இருக்கு, மைல்டா ஸ்பாட்டிங் இருக்கு, ஏற்கனவே 1 எபிசோட் ஆஃப் ப்ளீடிங்லாம் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட நீங்க பெட் ரெஸ்ட்ல இருக்கிற மாரி தான் பார்த்துக்கணும். நீங்க உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸே வந்து கொஞ்சம் சூதானமா, ஸ்லோவா வந்து பண்ணணும். ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒர்க்குக்கு போறது, சின்னதா வாக்கிங் போறது, இதெல்லாம் கூட வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பிளாசென்டா கீழ இருக்கு அனாமலி ஸ்கேன்ல அப்டின்னா, த்ரூ அவுட் த பிரெக்னன்சி உங்களுக்கு கீழயே இருக்குமானா, கண்டிப்பாவே கிடையாது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாசென்டல் மைக்ரேஷன் அப்டின்னு சொல்லுவோம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்கேன் உங்களுக்கு 32 வீக்ஸ்ல ப்ரோ ஸ்கேன்ல பார்க்குறப்போ, மோஸ்ட்லி வந்து 3/4 இல்லன்னா வந்து ஒரு 90% இண்டிவிஜுவலுக்கு வந்து அந்த பிளாசென்டா வந்து மேல வந்து நார்மல் பொசிஷனுக்கு போயிரும். இப்ப பிளாசென்டா வந்து கவரிங் த இன்டர்னல் லாஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப கீழவே இருக்கு அப்டின்னா, அ ஒரு 10% இண்டிவிஜுவலுக்கு தான் வந்து அந்த பிளாசென்டா வந்து கீழயே இருக்கும். இன்கேஸ் இதே மாதிரி பிளாசென்டா கீழயே இருந்துட்டுருக்கு அப்டின்னா, 32 வீக்ஸ்லயும் நம்ம வந்து க்ரோ ஸ்கேன்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணா தான் வந்து அது வந்து பிளாசென்டா ப்ரீவியா, லோ லேயிங் பிளாசென்டா அப்டின்னு சொல்லுவோம். பிளாசென்டா கீழயே இருந்துட்டுருக்கு 32 வீக்ஸ்லனா, அதுக்கப்புறமும் வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். உங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். நீங்க எக்சர்சைஸ் பண்றது, லாங் டிராவல் பண்றது, இன்ஃபாக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, இதெல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். 37 வீக்ஸ்ல வந்து திருப்பியும் நம்ம ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்பயும் உங்க பிளாசென்டா வந்து கீழயே இருக்கு, கவரிங் த இன்டர்னல் லாஸ் இருக்கு அப்டின்னா வந்து, நம்ம கண்டிப்பாவே வந்து சிசேரியன் தான் பண்ணி பேபிய வந்து டெலிவரி பண்ணணும். ஏன் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நார்மல் டெலிவரில வந்து மவுத் ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, உங்களுக்கு ப்ளீடிங் ஆகக்கூடிய ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாயிரும். மெயினா வந்து அந்த லோயர் எட்ஜ் ஆஃப் த பிளாசென்டா எங்க இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணணும். இப்ப சர்விக்ஸோட வந்து மேல் பகுதிய வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இன்டர்னல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்னல் லாஸ்க்கும் அந்த லோயர் எண்ட் ஆஃப் பிளாசென்டாக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா தான் வந்து நம்மனால வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியும். அதுவே வந்து 2 சென்டிமீட்டருக்கு கீழ இருக்கு அப்படின்னா, நார்மல் டெலிவரி பண்றப்போ ப்ளீடிங் ஆகக்கூடிய ரிஸ்க் இருக்கும். அந்த மவுத் ஓப்பன் ஆகுறப்ப பிளாசென்டா வந்து செப்பரேட் ஆயிடுச்சுன்னா ப்ளீடிங் ஆயிரும். அதனால வந்து கண்டிப்பாவே வந்து நம்ம எல்எஸ்சிஎஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அனாமலி ஸ்கேன்ல வந்து பிளாசென்டா லோ லேயிங்கா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பாவே பயப்படாதீங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்க்க வேண்டியதெல்லாம் நீங்க சிம்ப்டமேட்டிக்கா இருக்கீங்களா இல்லையான்னு தான். உங்களுக்கு ப்ளீடிங் எதுவுமே இல்ல, ஸ்பாட்டிங் எதுவுமே இல்லன்னா, நீங்க அத வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா ஹேப்பியா வந்து எடுத்துக்கலாம். நீங்க கண்டிப்பா பெட் ரெஸ்ட்ல இருக்கணுன்ற அவசியம் இல்ல. உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ரொட்டீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்டடா பண்ணிக்கலாம். அதுவே வந்து பிளாசென்டா கீழ இருக்கு, உங்களுக்கு ஸ்பாட்டிங் இருக்கு, ப்ளீடிங் ஆகுதுன்னா, நீங்க இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். எக்சர்சைஸ் எதுவுமே பண்ணக்கூடாது.
வாக்கிங் எல்லாமே வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்பவே வந்து உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிட்டு, முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஐடியலா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறோம். தேங்க் யூ.